நம்ம இளைய தளபதி மக்கள் தளபதியாகி வராரு, நாளைக்கு நம்ம தொகுதிக்கு வராரு. நல்லா குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு போகணும். கல்யாணம் காட்சி கூட சென்ட் தேவையில்ல. அண்ணே இந்த சென்ட் எவ்வளவுனே? சென்ட் இல்லனே, அது ரூம் ஸ்ப்ரே. அடிச்சா வாட வரணையா, ஏதோ ஒண்ணு குடியா. எவ்வளவுயா இது? ஐயோ அண்ணே 400 ரூபாண்ணே கொடுங்கண்ணே. என்னங்கண்ணே இது 400 ரூபாவா? எதுக்கியா 400 ரூபா? சென்ட் வாங்குறீங்கல்ல, ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கட்டணும்ல, அதுதான். ஜிஎஸ்டி அது கிஎஸ்டி ஆகுது. இதுக்குதான் என் தாலிய தலைவர் தளபதி வரணுங்கிறது. என்ன நீ நேரம் கேட்ட நேரத்துல ஊதிட்டு இருக்க? எல்லாம் குப்பை நினைச்சு வெளியே வந்துட போறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வாயில வச்சு ஊதிக்கிட்டு ஆயம் ரெடியா முத பாய். நானும் முஸ்லீம் தான் பாய். அஸ்ஸலாம் அலைக்கும். எங்க தலைவனை எதிர்த்துனா ஏன் சமூகமா இருந்தாலும் நானும் எதிர்த்து தான் பாய் நிப்பேன். உங்களுக்கெல்லாம் பயம் எங்களை கண்டா. திமுக ஒரு தீய சக்தி. பாய் நீங்க முஸ்லீம் ஆனது எப்படி பாய் ஒரு விஜய, அதுவும் ஒரு நடிகனை தலைவனா ஏத்துக்கிறீங்க? நீங்க டிஎம்கே தீய சக்திக்கு ஆதரவா போறீங்க, நாங்க டிவிகே எங்க தலைவருக்கு ஆதரவா போறோம். தூய சக்தி நாங்க. இதுதான் பாய் நம்ம மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே. அவரை தலைவர்ன்றீங்களா? அவருக்கு தலைவர் தகுதியா சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு செயல் இருக்கா? பாய் விஜய்ங்கிறீங்களே, எல்லா படத்திலும் காசுக்காக முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காப்புல. ஏதோ ஒரு படத்துல முஸ்லீம் நல்லவரா காட்டியிருக்காங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அரசியல் கட்சிகளை ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் தன்னுடைய எழுத்து வடிவுல இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவோ நற்பயன்களை செஞ்சிருக்கலாம். இன்னும் சில பேர் தன்னுடைய வீடியோ மூலியமாக மக்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அவங்க அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அதே இன்னும் சில பேர் நிறைய போராட்டங்கள்லயும் ஆர்ப்பாட்டங்கள்லயும் கலந்து கொண்டு மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அதன் மூலியமா மக்கள்கிட்ட ஃபெமிலியர் ஆகி அவங்க அரசியலுக்கு வருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஜய் என்ன செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு? எத்தனையோ மக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டுச்சுல்ல, அந்த சமயத்துல எல்லாம் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? படம் நடிச்சிட்டு இருந்தாரு, கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. அவர் ஏதாவது போராடி இருக்காரா? இல்ல மக்களுக்கு தான் நல்லது செஞ்சிருக்காரா? இல்ல அவர் ஏதாவது சமுதாயத்தை பற்றி புத்தகங்கள் தான் எழுதிருக்காரா? நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகர், அதுவும் எப்படி நடிக்கிறாரு? ஒரு டைரக்டர் சொல்றாரு, அதை நடிக்கிறாரு, அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவர் தான் என் தலைவன், அவர் தான் என் வழிகாட்டி. இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கதான் போயிட்டு இருக்கு? கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அதாவது எம்ஜிஆர் ஒரு நடிகர் தான், விஜயகாந்த் ஒரு நடிகர் தான். மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா களத்துல நின்று குரல் கொடுத்தாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலந்துகிட்டாங்க. என்னதான் அவங்க நடிகர்களா இருந்தாலும் தான் சம்பாதிச்சதுல மக்களுக்கு கோடி கோடியா செலவு பண்ணாங்க. உங்க தலைவர் என்ன பண்ணாரு? நடிப்பது அவங்களுடைய தொழிலா இருந்தாலும் களத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. உங்க தலைவர் என்ன பண்றாரு? எங்க தலைவர் கூட சும்மா இல்லையா, செத்தவங்க குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா கூப்பிட்டு கொடுத்தாரு. தெரியுமா உனக்கு? ஓ, அதுக்கு எல்லாத்தையும் சாவ சொல்றியா நீ? எல்லாத்தையும் அவங்க நியாயம். மக்களை தேடி நல விசாரிக்க தான் எல்லாம் போவாங்க. ஆனா உங்க தலைவர் கூப்பிட்டு நல விசாரிக்கிறாரு பாரு. எங்க பாத்துக்க, உங்க ஆட்சியில ஊழலை ஒழிக்க முடியுமா? எங்க ஆட்சி வரட்டும், நாங்கெல்லாம் ஊதியே ஊழலை ஒழிப்போம். சொகுசா கார் வாங்க தெரியுது, அதுக்கு ஒழுங்கா வரி கட்ட தெரியல. ஆனா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறீங்க. என்ன ஐயா நியாயம்? இது மாதிரி செல்வந்தர் கட்டக்கூடிய வரிப்பணத்தை வைத்துதான் இன்னைக்கு அரசாங்கத்தை ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட வரிப்பணத்தையே என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டவங்க தலைவருக்கு தெரியாதா? அவரே வரிப்பணத்தை ஒழுங்கா கட்டல, இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாரு? ஏயா உங்க தலைவர் பண்ணாத ஊழலா? அவர் நடிச்ச படத்துக்கு சம்பளத்துக்கு வரி கட்டல, அதுக்கே கோர்ட் அவர் மேல கேஸ் போட்டுச்சு. அதுக்கு ஃபைன் கட்ட சொன்னா அதையும் கட்டல அவரு. நீங்க பண்ணாத ஊழலா இது? பாய் நான் ஒண்ணு கேட்கிறேன் பாய். விஜய் நடிக்கக்கூடிய படத்துல ஏதாவது ஒரு படத்துல முஸ்லீம்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரா? துப்பாக்கி, பீஸ்ட், இப்ப எடுத்தாரு ஜனநாயகன், எல்லாத்துலயும் முஸ்லீம்களை என்ன செஞ்சாரு? தீவிரவாதியா தான் காமிச்சிருக்காரு. துப்பாக்கிங்கிற படத்துல முஸ்லீம்கள் எல்லாருமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம். அதுவும் யாரு? பொட்டி கடை வச்சிருக்கிறவரு, மருந்து கடை வச்சிருக்கிறவரு, பழ வியாபாரம் செய்தவரு. அப்ப எல்லாருமே ஸ்லீப்பர்ஸ் சொல்லிட்டு நீங்க விதைச்சிருவீங்க. பாமர மக்கள் என்ன நினைப்பான் முஸ்லீமை பார்த்து? ஆறா இவன் இப்படிதான்டா தீவிரவாதியா இருப்பானு சொல்லிட்டு முஸ்லீம்கள் பேரையே தீவிரவாதியாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த விஜய் தானே. அதே போல பீஸ்ட், தொப்பி தாடி வச்சவன் எல்லாம் தீவிரவாதி. ராணுவமே செய்ய முடியாத காரியத்தை நீங்க போய் செஞ்சு கொண்டு வந்தீங்களோ? தாடி தொப்பி ஜிப்பா போட்டா அவன் தீவிரவாதியா? அப்ப மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன நினைப்பு வரும்? லாஸ்டா நீங்க சினிமா விட்டு போறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு படத்தை எடுத்தீங்க ஜனநாயகன் சொல்லிட்டு. அந்த படத்துல போய் முஸ்லீம்களை அங்கேயும் தீவிரவாதியா தான் காட்டி வச்சிருக்கீங்க. அது எப்படி? நீ குண்டு வைன்னு ஒருத்தர் சொல்லுவாராமா, அவர் போய் குண்டை ஒப்பாராமா, வச்சோட நிறைய மக்கள் இறந்து போவாங்களே. இது நீ இறைவனுக்காக செய்யறது. வையி குண்டுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப கூட இந்த இஸ்லாமிய சமூகம் பார்த்து திருந்தாதா? விஜய் எவ்வளவு பெரிய டாப் கிளாஸ் நடிகர். அவங்க சொன்னா அந்த டைரக்டரே அந்த கதையை மாத்துவாரு. அது மாதிரி பவர்ஃபுல்லான இன்ஃபுளுன்ஸான நடிகர் தான் விஜய். அவர் நினைச்சா முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் மாத்த முடியும்ல.
ஏன் அதை மாத்தல? இஸ்லாமியரை மட்டும் தீவிரவாதியா காட்டுறாரு உங்க தலைவர். RSS, பிஜேபி, குஜராத் கலவரம், பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் வச்சு உங்களால் படம் எடுப்பாரா? முடியுமா? இந்த வந்திய ஜனநாயகன் படம், அதுல மதுரையில நடக்கிற கோயில் திருவிழால முஸ்லீம் போய் குண்டு வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு திருவிழா நடந்தாலே அங்க முன்னாடி நின்று அந்த மக்களுக்கு உதவி செய்யறது ஒரு முஸ்லீமா தான் இருக்காங்க. திருப்பரங்குன்ற விளக்கேத்துற இடத்துல கோயில் நிர்வாகமும் அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லல, மக்களும் திருப்பரங்குன்ற மக்களும் அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல கிடையாது. ஆனா அந்த இடத்துல தர்காவோட இடத்துல விளக்கு ஏத்தி அது மூலியமா கலவரம் பண்ணி அதுக்கு முன்னே அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு. நிப்பாட்டினது ஸ்டாலின் ஆட்சி, இதுதான் மக்கள் ஆட்சி, திராவிட ஆட்சி. நீங்க சொல்லக்கூடிய விஜய் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல என்ன செஞ்சாரு? வாயை மூடி அமைதியா இருந்தாரு, வேற ஒண்ணுமே செய்யல. இதுல கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க தலைவர் மேடைக்கு மேடை பேசும்போது மக்களும் நானும் ரத்தமும் சதையும் போல சொல்றாரு. கரூர்ல மக்கள் ரத்தமும் சதையுமா கடந்தப்ப உங்க தலைவர் எங்கேயா ஓடி? கரூர்ல அவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறம் நீ ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனீங்க, அப்போ ஒரு பத்திரிகையாளர் உன்னை கூப்பிட்டு கேட்கிறாரு, 30 பேர் இறந்துட்டாங்களே சார், என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. திரும்பி பார்க்காம போனீங்க. ஆனா மேடைக்கு மேடை என்ன சொல்ற, உங்க விஜய் நான் வரேன். ஆனா அந்த களத்துக்கு யாரு வந்தா? இந்த வயசான காலத்திலையும் முத்துவேல் ஸ்டாலின் அந்த காலத்துல மக்களுக்கு உதவி செஞ்சார். இதுதாயா திராவிட மாடல், மக்களுக்கான ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. பாய் நல்ல வேலை பாய், நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு புரிய வச்சிட்டீங்க பாய். சரி பாய், நான் உனக்கு கேக்குறேன், நம்ம முஸ்லீம்கள் ஏன் பாய் டிஎம்கேக்கு இவ்வளவு ஆதரவா இருக்காங்க? அப்படி என்ன பாய் செஞ்சாரு அவரு? என்ன செய்யலன்னு சொல்லுங்க. மதவாத அரசியலை நேருக்கு நேரா நின்று போராடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். சிறுபான்மை மக்களை ஒழிக்கணும்னு CAA NRCன்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்தது ஸ்டாலின் ஐயா தான். அது மட்டும் இல்லாம அந்த தீர்மானத்துக்கு எதிராக முதல்ல கையெழுத்திட்டவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். எல்லா மக்களும் ஒரு விஷயத்தை சிந்திச்சு செயல்படணும். விஜய் சொல்ற மாதிரி ஓட்டு என்றது ஒரு வாய்ப்பு கிடையாது, 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை. சிந்திச்சு செயல்படும்.